ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு பிரியா விஜய் கிச்சன். நான் பிரியா பேசுகிறேன். இன்றைக்கி ஒரு ஸ்ரீலங்கன் பேஸ்டு ரெசிபி தான் பார்க்க போகிறோம். யாழ்ப்பாணம் சொதி. வெறும் 5 பொருள் மட்டும் வச்சு செய்யக்கூடிய ரெசிபி இது. ரொம்பவே ஈஸியாக டக்குன்னு நம்ம செஞ்சு முடிச்சிடலாம். இடியாப்பத்துக்கும் சரி, ஆப்பத்துக்குமே சரி, ரொம்பவே அருமையான சைட் டிஷ் இது. தேவையான பொருட்கள் என்னென்னு பார்த்துடலாம். தேங்காய் ஒரு அரை மூடி எடுத்துருக்கிறேன், 2 உருளைக்கிழங்கு, கொஞ்சமாக சின்ன வெங்காயம், காரத்துக்கு 2 பச்சை மிளகாய், அப்புறம் எலுமிச்சம்பழம். சரி, வாங்க எப்படி பண்ணுறதுன்னு பார்த்துடலாம். முதல்ல உருளைக்கிழங்கை தோல் சீவிட்டு கொஞ்சமாக உப்பு போட்டு வேக வச்சு எடுத்துடலாம். அடுத்து தேங்காய் பால் எடுக்க போகிறோம். ஏற்கனவே தேங்காய் பால் எடுக்கிற வீடியோ டீட்டெயில்டாக நான் சேனலில் அப்லோட் பண்ணியிருக்கிறேன். பால் நம்ம தனியாக எடுத்து வச்சிடலாம். 2வது பாலையும் 3வது பாலையும் ஒன்றா நம்ம கலந்து வச்சுக்கலாம். சின்ன வெங்காயத்தை பொடியாக நறுக்கி வச்சுருக்கிறேன், 2 பச்சை மிளகாய், 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு லெமன் ஜூஸ் எடுத்து வச்சுருக்கிறேன். வேக வச்ச உருளைக்கிழங்கை சும்மா ரஃப்பாக சாப் பண்ணி வச்சுருக்கிறேன். அடுத்து கொஞ்சமாக எண்ணெய் விட்டு அதில் நறுக்கின வெங்காயம், பச்சை மிளகாய் சேர்த்துடலாம். வெங்காயம் நல்லா பொன்னிறமாக வதங்கினதுக்கப்புறம் உருளைக்கிழங்கை சேர்த்துடலாம். ஒரு பரட்டிக்கலாம். ரெண்டாவது 3வது பால் நம்ம சேர்த்துடலாம். ஒரு 2 நிமிஷம் நல்லா கொதிக்கட்டும். இப்போ பால் சேர்த்துடலாம். 1 நிமிஷம் கொதிச்சாலே போதும். இப்போ அடுப்பை நல்லா அமர்த்திட்டு அதுக்கப்புறமா தான் நம்ம உப்பையும் லெமன் ஜூஸையும் சேர்க்க போகிறோம். இல்லைன்னா திரிஞ்சிடும் உங்களுக்கு தேங்காய் பால். அவ்வளோதான், சுவையான யாழ்ப்பாணம் சொதி தயார். இந்த ரெசிபியை உங்கள் வீட்டை ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களோட வேல்யூபிள் கமெண்ட்ஸை கீழே கமெண்ட் செக்ஷனில் மென்ஷன் பண்ணுங்கள். இன்னும் நீங்கள் பிரியா விஜய் கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.